சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபால்ட்ஸ் பிளஸ் சொல்யூஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிம்டம்ஸ், என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன ரீசன், அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும், இங்க நம்ம கேட்டகரி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராங்க் ஆகுறது இல்ல. நம்ம கிராங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா செல்ஃப் எடுக்கிறது இல்ல, கிராங்க் ஆகுறது இல்லன்னா, அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் செக் பண்ண ரீசன் என்ன இருக்கலாம்? பேட்டரி வீக் இருக்கலாம், இல்லைன்னா ரிலேல இஷ்யூ இருக்கலாம். ஓகே. ஸோ ஆக்ஷன் என்ன எடுக்கணும்? நம்ம வந்து பேட்டரி வேற நல்ல பேட்டரி போட்டு செக் பண்ணணும். பிளஸ் ரிலே டெஸ்ட் பண்ணணும். 5 பின் ரிலே இருக்குல்ல, சார்ஜிங் ஸ்டார்டிங் ரிலே, அந்த ரிலே செக் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் என்ஜின் கிராங்க் ஆகும், ஆனா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. கிராங்க் ஆயிட்டு இருக்கும், ஆனா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா இதுக்கு ரீசன் என்னன்னா, சிகேபி சென்சார் இல்லைன்னா இசிஎம்ல ஃபால்ட் இருக்கலாம். ஸோ நம்ம சென்சாருடைய அவுட்புட் செக் பண்ணணும். பிளஸ் ஓபிடி ஸ்கேனர் கனெக்ட் பண்ணி இசிஎம்ல ஏதோ ஃபால்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம இசிஎம்மும் ஸ்கேன் பண்ணணும், அப்படின்னு இசியூ செக் பண்ணணும். நெக்ஸ்ட் மூணாவது வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்ல, பேட்டரி நாட் சார்ஜிங். இது ஒரு மூணாவது சிம்டம்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ரீசன் காசஸ் என்னன்னா, ஃபால்ட்டி ஸ்டேட்டர் இல்லைன்னா ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர் ஃபால்ட் இருக்கிறது சான்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டேட்டர்னா காயிலுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா இசிஎம்குள்ள இருக்கிற ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர்ல இஷ்யூ இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏசி அவுட்புட் என்ன வந்துட்டு இருக்கு, அந்த ஸ்டேட்டர்ல இருந்து என்ன ஏசி அவுட்புட் வந்துட்டு இருக்கு காயில்ல இருந்து, அது செக் பண்ணணும். பிளஸ் அதனுடைய காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும், எவ்வளவு ஓம்ஸ் இருக்கு. 0.1ல இருந்து 1 ஓம்குள்ள எல்லா காயில்ல சேம் ரீடிங் வரணும். பின் 1, பின் 2, பின் 2, பின் 3, அப்புறம் பின் 1, பின் 3. ஸோ இந்த மாதிரி 3 செட்டில் நம்ம செக் பண்ணும்போது சேம் ரெசிஸ்டன்ஸ் வர வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் எம்ஐஎல் பிளிங்கிங், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்ப், அது கண்டினியூஸ் பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா அது சென்சார்ல ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஏதோ வந்துட்டு இருந்தா அந்த பிளிங்க்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணி அந்த ஃபால்ட் கோடு, அது எம்ஐஎல் பிளிங்கிங் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்டேன்ல, அந்த டிஎல்சி கனெக்டர்ல ப்ரௌனும் கிரீன் வயரும் நீங்க ஷார்ட் பண்ணி கீ ஆன் பண்ணி செக் பண்ணுவீங்கல்ல, அந்த சமயத்துல அந்த பிளிங்க்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ அது கனெக்ட் பண்ணாம அப்படியே கீ ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது பிளிங்க்ஸ் வராது. கண்டினியூஸா அந்த லைட் ஆனே இருக்கும். ஸோ ஆன் இருக்கும்போது என்ன ஃபால்ட்னு தெரியாது. அது நீங்க டிஎல்சி கனெக்டர்ல ஷார்ட் பண்ணி நீங்க செக் பண்ணாதான் அதுல பிளிங்க் வரும். 1, 7, 8, 9, 12, 21 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் அந்த கோட் லிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் சார்ஜிங். சில டைம்ல சார்ஜ் ஆகும், சில டைம்ல பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்ல. இந்த மாதிரி இருந்தா நீங்க ஏதோ கான்டாக்ட்ஸ் ஏதோ லூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுல கனெக்ஷன்ஸ் ஏதோ லூஸ் இருக்கா, வயரிங் கனெக்ஷன்ஸ் லூஸ் இருந்தா அது செக் பண்ணணும். பிளஸ் தண்ணி ஏதோ கான்டாக்ட்ல வந்து அந்த பின்ஸ்ல ஏதோ வந்து கொரோஷன் ஆயிருக்கா, ஒயிட் கலர் ரஸ்டிங் மாதிரி துரு பிடிச்சிருந்தா அது கிளீன் பண்ணி அந்த பின்ஸ் கிளீன் பண்ணி போட்டுட்டு திருப்பி செக் பண்ண வேண்டி இருக்கும். கிளீன் அண்ட் ரீஃபிட் தி கனெக்டர்ஸ். கிளீன் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்.